எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இப்ப பேசப் போறது நவராத்திரி பத்தி. நவராத்திரி அப்படின்னா 9 இரவுகள் தேவியர்கள் பெருமாள சேவிக்கிறது இல்லாம பிராட்டியாரையும் எல்லா அம்சத்தையும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரையும் நம்ம கொலு வச்சு கொண்டாடி பெண்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்து பெண் குழந்தைகளை நம்ம வரவேற்று எல்லா பூஜையும் நம்ம 9 நாட்கள் விரதம் இருந்து பண்றது நவராத்திரின்னு பேரு. இது நம்ம இந்தியால ஒரு சவுத் சைட்ல ஒரு மாதிரி, நார்த், வெஸ்ட், ஈஸ்ட் ஒரு மாதிரி கொண்டாடுவா. இதுல நார்த் சைட்ல ராம்லீலா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணாராம், மகாலய அமாவாசை அன்னைக்கு துர்கா தேவிய சேவிச்சுட்டு அவர் போய் ராவணனோட யுத்தம் பண்ணி சீத்தையை வெற்றி பெற்று மீட்டுண்டு வரார். அதனால அந்த 10வது நாள் விஜயதசமி. இந்த 9 நாட்கள் ராவண யுத்தம் நடந்த நாட்கள்னு அவ கொண்டாடுறா. அவ அதை செலிப்ரேட் பண்றா. ராம்லீலான்னு சொல்லிட்டு அவ ராவணனோட ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணி அதை வச்சு அதை கொளுத்தி சுட்டு அவனுடைய வதம் நடந்துடுது. இனிமேல் நாட்டுக்கு நல்லதாகும், ராமர் வந்துட்டார் அப்படின்றத செலிப்ரேட் பண்ற விதமா அவ அந்த பக்கம் கொண்டாடுறா. இந்த பக்கம் வெஸ்ட் சைடு, வெஸ்ட் பெங்கால்ல துர்கா தேவி, அதாவது வெஸ்ட் பெங்கால் துர்கைக்கு ஒரு பெயர் பெற்ற இடம். துர்கா தேவி அவளுக்கெல்லாம் வீட்டு பெண். அந்த பெண் குழந்தைகள் திருமணமாய் போயிட்டு திரும்பி அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செலிப்ரேஷன் இருக்குமோ அந்த செலிப்ரேஷன் அங்க பண்ணி அவளை நன்னா உபசரிச்சு திரும்பி தன்னுடைய கணவன் மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் விடுறத துர்கா விசர்ஜனம் அப்படின்னு அவ கொண்டாடுறா. அந்த துர்கா தேவிய எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சு கடல் வழியா அவ சிவபிரான அடையறான்ற பொருள். அந்த பக்கம் அப்படி. இந்த பக்கம் குஜராத் அங்கெல்லாம் போனோம்னா கிருஷ்ணர், அங்க கண்ணனுக்கு தானே உகந்த இடம். அதனால கண்ணன் ராசலீலை எப்படி நம்ம கோபியர்களோட டான்ஸ் ஆடி அந்த 10 நாட்கள் கொண்டாடுற இடம். அப்ப அங்கதான் டாண்டியா, அப்புறமா கார்பா டான்ஸ், அதெல்லாம் எப்படின்னா ஒரு மானுட பிறவி பெருமாளை அடையறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் பக்தி மூலமாவும் நடனம் மூலமாவும் பாடல்கள் மூலமாவும் காமிச்சு கொடுத்துருக்கா அந்த காலத்துல. அவ அந்த பக்கம் அப்படி செலிப்ரேட் பண்றா. நம்ம நவராத்திரி கொலு வச்சு பொம்மைகளை வச்சு 9, 7, 5 அப்படின்னு படிக்கட்டுகள் மூலமா நம்மளுடைய ஒவ்வொரு படியிலையும் ஒரு சிறப்புகளை வச்சு நம்ம அந்த கொலு மூலமா நம்மளுடைய கல்ச்சரையும் நம்ம எப்படி வாழணுங்கிறதையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துன்னு போறதுதான் இந்த கொலு வச்சு நம்ம கொண்டாடுறது. எதனால இந்த இது வந்தது, நவராத்திரி எதுக்கு வந்தது? நவராத்திரிங்கிறது ஒரு ஸ்டோரி. அது என்ன அப்படின்னா, வரமுனி அப்படிங்கிற ஒரு முனிவர், அவருக்கு எல்லாமே தெரியும், நல்ல அறிவாளி, புத்திசாலி, நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவர், ரொம்ப டேலண்டட். ஆனா அந்த டேலண்ட் இருக்கிற இடத்துல கர்வமும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்து என்ன ஆயிடுச்சு, அவர் மத்த முனிவர்கள் எல்லாம் இல் ட்ரீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சாபம் கொடுக்குறா. என்னன்னா, நீ அடுத்த ஜென்மத்துல எருமையா பொறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை அவர் வாங்கிக்கிறார். இந்த பக்கம் அது நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ரம்பன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான். ரம்பன்கிற அசுரன் என்ன பண்றான், ரொம்ப தவம் பண்ணி அக்னி தேவன் அவருக்கு காட்சி அளிச்சு அவனுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்கிறான். உடனே அவரும் கொடுத்தேன் வரம், நீ உனக்கு எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணோட உனக்கு ஒரு அறிவாளியான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அவர் போயிடுறார். ரம்பனுங்கிறவன் அசுரன் இல்லையா, அவனுக்கு முன்னாடி ஒரு காட்டு எருமை நிக்கிறது, அவனுக்கு ஆசையாயிடுறது. உடனே அவனும் எருமையா மாறுறான், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதான் மகிஷாசுரன் அப்படிங்கிறது. மகிஷாசுரன் அப்படிங்கிறது எருமை முகமும் அசுரனுடைய மனித உடலும் கொண்டதுனால மகிஷாசுரன். அந்த எருமை முகமும் மனுஷ உடலும்னா அந்த வரமுனிங்கிற முனிவர் இருக்காரு இல்லையா, அவருதான் எருமையா
சாபத்தின் பயனால பிறக்கிறார். அந்த மகிஷாசுரங்கிறவர் வரமுனிங்கிற முனிவர். அவர் என்ன பண்றார், அந்த மகிஷாசுரன் 10,000 வருஷம் தவம் பிறந்து ரொம்ப பண்ணி பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்குறான். என்ன, யாராலையும் எனக்கு சாவு வரக்கூடாது, டெத்துங்கிறது எனக்கு ஏற்படவே கூடாதுங்கிறான். அதுக்கு பிரம்மதேவர் அதாவது பிறப்புன்னு ஒண்ணு இருக்கும்போது இறப்பும் இருக்கும், எல்லாத்துக்கும் அழிவு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறார். சரி, அப்ப எல்லாத்து மூலமாவும் எனக்கு எது மூலமாவுமே வரக்கும் இறப்புன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எல்லாம் கேக்குறான். ஆனா பெண்களால அவனுக்கு அழிவு ஏற்படக்கூடாதுன்றத அவன் கேட்கல. ஏன் அப்படின்னா, பெண்கள் பலவீனமானவர்கள், அவ அழிக்க மாட்டா, அவளுக்கு அசுரனான என்ன எதிர்க்கிற சக்தி கிடையாது அப்படிங்கிற ஒரு மனசுல அவனுக்கு எண்ணம். அதனால அவளை விட்டுட்டான். அவரும் வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். உடனே அவனுடைய வரத்தின் இது என்ன ஆயிடுத்து, அவனுக்கு இன்னும் ஜாஸ்தியாகி எல்லா இடத்தையும் அழிக்கிறான், எல்லா மக்களை அழிக்கிறான், தேவர்களை எடுக்கிறான், எல்லாம் தேவலோகத்தை எடுத்துக்கிறான், எல்லா விதமான வேலையும் பண்றான். அவனுடைய தொந்தரவு ஜாஸ்தியானதுனால எல்லாரும் போய் பெருமாள் விஷ்ணுவை சேவிக்கிறா. விஷ்ணு உடனே இல்ல நம்மளுடைய துர்கா தேவியோட அருளாலதான் அவனுடைய அழிவு ஆரம்பிக்கும். ஏன்னா அவன் ஒண்ணுதான் கேட்கல, பெண்களால எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, துர்கா தேவி 9 நாள் 9 கோலங்கள்ல அவனோட போர் புரிஞ்சு அவனை கடைசி நாள் அழிச்ச நாள், மகிஷாசுரனை அழிச்ச நாள். அதனால 10வது நாள் விஜயதசமின்னு நம்ம கொண்டாடுறோம். இது அவனுக்கு என்னன்னா, பெண்கள்னா அவ்வளவு அவனுக்கு நினைவுல கூட வரல நம்மள அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும்னு. அதனால பெண்களை போற்றும் விதமா, பெண்களுக்கு மதிப்பளிக்கிற விதமா நம்ம கொலு வச்சு ஒவ்வொரு பெண்களையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுத்து அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் பண்ணும் பொழுது எதிர்கால சந்ததியினர் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் எல்லாரையும் மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் பூமியில பிறந்த அத்தனை பிறவிகளுமே ஏதோ ஒரு உன்னதமான செயல் பண்றதுக்கு தான் பிறந்திருக்கான்னு நம்ம நினைச்சுக்கணுன்றதுக்காக பெருமாள் பண்ண ஒரு லீலை தான் இந்த நவராத்திரி. நவராத்திரியில துர்கா தேவி 9 நாள் 9 கோலங்கள்ல வரா. ஃபர்ஸ்ட் டே சைலபுத்ரி, 2வது நாள் பிரம்மச்சாரிணி, 3வது நாள் சந்திரகாந்தா, 4வது நாள் கூஷ்மாண்டக, 5வது நாள் ஸ்கந்த மாதா, 6வது நாள் காத்யாயனி, 7வது நாள் காலராத்திரி, 8வது நாள் மகாகௌரி, 9வது நாள் சித்தாத்ரி, 10வது நாள் மகிஷாசுர மர்தினி அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சு இவோ மகிஷாசுரனை கொன்னு விஜயதசமி நம்ம கொண்டாடுற நாள். இத படிக்கட்டுகள்லையும் வைக்கும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு பாடம். முதல் நம்மள உருவாக்கின பெருமாள் பிராட்டியார் எல்லா பெருமாளையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வைப்போம். நெக்ஸ்ட் நம்மளுடைய 6 அறிவு படைத்த உயிரினங்கள், அப்புறம் 5 அறிவு படைத்த உயிரினங்கள், 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு, அந்த மாதிரி லிஸ்ட்ல வைப்போம். அந்த மாதிரி வச்சு குழந்தைகளுக்கு இந்த ஸ்டோரிய சொல்லி அவளுக்கு நம்மளுடைய கல்ச்சரை கத்து கொடுத்து இந்த நவராத்திரிய எல்லா பொன் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் பெண்களுடைய அருமை, பெண்களுக்கான ஒரு நாள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் தன்னைத்தானே மேம்படுத்திக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா பெருமாளே பண்ணியிருக்கிற ஒரு இது. எல்லாருக்கும் இந்த நவராத்திரி எல்லா விதமான வளங்களையும் பெருமாள் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.